நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சூர்யா தன்னோட மாமாவை கொலை பண்ணவரை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேபியை கொலை பண்ணுறதுக்காக கேபியை அழைச்சிட்டு போகிறாரு. அப்போது சரி கேட்குறாங்க, நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை சார், எதுக்காக எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சூர்யா சொல்கிறாங்க, உங்கள் அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு தெரிஞ்சப்ப நீ எவ்வளோ துடிச்சு போயிருப்ப, அதே துடிப்பு தானடா எனக்கும் இருந்திருக்கும். எங்கள் மாமாவை இவன் அசால்ட்டாக கொலை பண்ணிட்டு ஊரை சுற்றி திரிவான், அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா, இவனை நான் உயிரோடவே விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேபியை கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம சரி எவ்வளோ தடுத்து பார்க்குறாங்க, ஆனால் சூர்யா வந்து விடுற மாதிரியே தெரியல. கேபியை கூட்டிகிட்டு போகிறாங்க, பின்னாடியே செரியும் போகிறாங்க. செரி ஒரு பக்கம் சூர்யாவை எதிர்த்து பேச, இந்த சைடு சூர்யா வந்து செரி மேலே கோவப்பட்டு செரியோட கைக்கு விலங்கு மாட்டி விட்டுடுறாரு. அதனால நம்ம செரி என்ன பண்ணுறது தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது தான் ககனுக்கு ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. ககன் கிட்ட சொல்கிறாங்க, அண்ணா இப்போ நம்ம அப்பாவோட உயிர் ஆபத்தில் இருக்குது, நீ வந்தால் தான் அப்பாவை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ககன் சொல்கிறாங்க, என்னாலலாம் அவரை காப்பாற்ற வர முடியாது, அவர் என்னைக்கோ என்னை பொறுத்த வரைக்கும் இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கேட்ட சாரதா பயங்கரமாக அழுகுறாங்க. ககன் இப்படியெல்லாம் சொல்லாதப்பா, உன்னோட அப்பா அவர் இப்போ அவர் ஆபத்தில் இருக்காரு, அவரை போயிட்டு எப்படியாவது காப்பாற்று அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஆனால் ககன் வந்து எதுக்குமே அடங்குற மாதிரியே தெரியல. இந்த சைடு நம்ம செரி வந்து லொக்கேஷனில் ஷேர் பண்ணிடுறாங்க. நம்ம பூமி போய் காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பூமி போகிறாங்க. பூமி அந்த இடத்துக்கு வந்து பார்க்குறாங்க, கேபியை போட்டு சூர்யா அந்த அடி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம பூமி எவ்வளோ சூர்யா கிட்ட சொல்லி தடுக்கிறாங்க, ஆனால் சூர்யாவோட கோவம் அடங்குற மாதிரியே தெரியல. நம்ம பூமி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க சார், அந்த எஸ்ஐயோட மரணத்துக்கு காரணம் அந்த அபூர்வா தான், எங்கள் மாமா கேபி ஒரு அப்பாவி சார், அவர் அந்த மாதிரி பண்ணுற ஆள்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம பூமி சொல்ல, அதுக்கு சூர்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு பூமி, உன் வேலையை பார்த்துட்டு போ, இவனெல்லாம் நான் இனிமேட்டு உயிரோடவே விட்டு வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கேபியை திருப்ப அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த சைடு ஒரு சவுண்டு கேட்குது, திரும்பி பார்த்தா நம்ம ககன் வந்துடுறாரு. ககன் வந்ததை பார்த்து நம்ம பூமி ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாங்க. சரி வந்து ககன் கிட்ட சொல்கிறாங்க, அண்ணா எப்படியாவது அப்பாவை காப்பாத்துனா, அவர் என்ன அடி அடிக்கிறாரு தெரியுமா, நம்ம அப்பா பாவனா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே ககன் வந்து சூர்யா கிட்ட போகிறாங்க. சூர்யா ககன் கிட்ட சொல்கிறாங்க, என்ன ககன், உன்னோட அப்பாவா இவர், சின்ன வயசுல உன்னையும் விட்டுட்டு போனவர் தானே, அவரை போய் காப்பாற்றுறதுக்காக வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம ககன் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க சார், நான் வந்து அநியாயத்து பக்கம் என்றைக்குமே நிற்க மாட்டேன், அவர் வேணால் எங்களுக்கு துரோகம் செஞ்சுருக்கலாம், ஆனால் அவர் செய்யாத ஒரு தப்புக்கு இப்படி ஒரு தண்டனையை நீங்கள் கொடுக்கக்கூடாது, அதுக்காக தான் நான் அவரை காப்பாற்றுறதுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட கேபி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சூர்யா ககனோட பேச்செல்லாம் காதில் வாங்காமல் கேபியை திரும்ப அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ககனுக்கு கோபம் வந்து சூர்யாவை போட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு நம்ம ககன் சூர்யா ரெண்டு பேருக்குமே சண்டை பயங்கரமாக முட்டிக்குது. இதை பார்த்த பூமி வந்து ரொம்பவே பயந்து போகிறாங்க. என்ன மாமா ககன் இவ்வளோ கோவப்படுறாரு, அவரோட கோவத்தை நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு கேபி சொல்கிறாங்க, விடு பூமி, அவன் பண்ண தப்புக்கு இதெல்லாம் வேணும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு பூமி சொல்கிறாங்க, என்ன மாமா இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, கோவத்தில் அந்த சூர்யாவை ஏதாவது ஒன்று கடக்க ஒன்று பண்ணிட்டா அப்புறம் மாமா தான் ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி ஓடி போகிறாங்க. அங்கே போனால் நம்ம ககன் வந்து சூர்யாவை போட்டு அடிக்கும்போது அங்கே ஒரு இரும்பு ராடு இருக்கும், அந்த இரும்பு ராடை வச்சு சூர்யாவோட தலையிலே போட வருவார். அப்போ கரெக்டாக நம்ம பூமி வந்து ககனோட கையை பிடிச்சிருவாங்க. வேணாமாமா, அதை தூக்கி போட்டுருங்க, நீங்கள் இப்படி ஒரு கொலையை பண்ணிட்டு ஜெயிலில் போயிருந்தீங்கன்னா அப்புறம் எல்லாருக்குமே கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி ககனை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது நம்ம ககன் வந்து சூர்யா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு, எப்போயுமே நம்ம அநியாயத்து பக்கம் இருக்கக்கூடாது, சட்டம் உன் கையில் இருந்துச்சுன்னா நீ என்ன வேணாலும் செய்வியா, அவர் எந்த தப்புமே பண்ணலை, இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த அபூர்வா தான், உனக்கு கோவம் ஏதாவது இருந்தால் எல்லாத்தையுமே போயிட்டு அந்த அபூர்வா மேலே காட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் சூர்யா கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம மீரா வந்து எப்படா கிருஷ்ணா வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாசலே பார்த்துட்டு இருப்பாங்க. காரோட சவுண்டு தான் கேட்கும். உடனே மீரா ஓடி வந்துருவாங்க. கிருஷ்ணா வந்ததுக்கப்புறம் நம்ம மீராவுக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. கிருஷ்ணா கிட்ட போயிட்டு சொல்லுவாங்க, நீங்கள் உண்மையிலேயே உயிரோடு தான் இருக்கீங்களா, என்னால் நம்பவே முடியல, நீங்கள் இறந்துட்டதா நான் எவ்வளோ கவலைப்பட்டுட்டு இருந்தேன் தெரியுமா, இப்போ உங்களை உயிரோட பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீரா ரொம்ப எமோஷ்னலாகி அழுக ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம சந்திரா வந்து மீராவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் ஒரு பக்கம் நம்ம சந்திராவுக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குது, எங்கே கேபி எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித பயத்தோட தான் நம்ம சந்திரா இருந்துட்டுருப்பாங்க. அப்போது கேபி வந்ததுமே நம்ம மீரா வந்து அங்கே இருக்கிறவங்க கிட்டலாம் சொல்லுவாங்க, சீக்கிரம் போயிட்டு ஆரத்தி எடுத்துகிட்டு வாங்க, இவருக்கு எவ்வளோ திருஷ்டி இருக்குது, இவருக்கு திருஷ்டி சுற்றி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பூசணிக்காவை எடுத்து சுற்றி தூக்கி போடுவாங்க. அப்போது நம்ம சந்திரா வந்து கேபியவே பார்த்துட்டு இருப்பாங்க, எங்கே நம்ம தான் அவனை சுட்டோன்ற உண்மையை சொல்லிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம கேபி சந்திரா கிட்ட போய் பேசுவாங்க. என்ன ரொம்ப பயத்தில் இருக்கீங்களா சந்திரா, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் இன்னும் எனக்கு இப்படி ஆனதுக்கு காரணம் நீங்கள் தான் அப்படிங்கிற உண்மையை யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டேன், ஏன்னா எனக்கு நீங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க, அதுக்காக தான் நான் உங்களை இப்போ மன்னிச்சு விடுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேபி ரொம்ப பெருந்தன்மையாக பேசுவார்.
இந்த சைடு நம்ம கேபி பேசிட்டு போனதுலேருந்து சந்திராவுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். நம்ம சந்திரா ரூம்குள்ளே போயிட்டு தனியாக அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அப்புறமா வந்து சந்திராவை பார்ப்பாங்க. என்னாச்சு மாமா, எதுக்காக நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம சந்திரா சொல்லுவாங்க, இல்லை அப்புறமா நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். அவன் எந்த அளவுக்கு பெருந்தன்மையானவனாக இருந்திருந்தா நான் பண்ண தப்பை மறைச்சி எனக்கே ஆறுதல் சொல்லிட்டு போவான். இப்படிப்பட்டவனை போயிட்டு நான் இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்திட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா ஒரு பக்கம் பயங்கரமாக அழுகிறாங்க. இந்த சைடு நம்ம ககன் வந்து சொல்கிறாங்க சாரதா கிட்ட, இங்கே பாருங்கம்மா, நான் இன்னும் அவர் மேலே இருக்கிற பாசத்துலலாம் போயிட்டு அவரை போய் காப்பாற்றலை. அவர் பக்கம் நியாயம் இருக்குது, அதனால தான் நான் அவரை போய் காப்பாற்றினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சாரதா வந்து ககன் கிட்ட சொல்லுவாங்க, ககன் உனக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல. உன் அப்பா உனக்கு செஞ்ச துரோகத்தை நீ இன்னும் மறக்கலை. ஆனால் பாரு, அவர் ஒரு கஷ்டத்தில் இருக்காருன்னு தெரிஞ்சோன்னே அவரை போய் நீ காப்பாற்றினல, நீ தாண்டா உண்மையான மனுஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சாரதா சொல்ல, இதை கேட்ட ககனுக்கு செம்ம கோவம் வருது. மறுபடியும் நீங்கள் அதையே சொல்லிக்கிட்டு இருக்காதீங்கம்மா, எனக்கெல்லாம் இன்னும் அவர் மேலே எந்த ஒரு பாசமும் கிடையாது. அவர் எஸ்ஐயை கொலை பண்ணலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக தான் அவருக்கு தண்டனை கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இந்த அளவுக்கு போராடி அவரோட உயிரே காப்பாற்றிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ககன் சொல்லுவாங்க. இந்த சைடு நம்ம சாரதா வந்து பூமி கிட்ட சொல்லுவாங்க, என்னதான் ககன் கோவக்காரனாக இருந்தாலும் அவனுக்குள்ள எந்த அளவுக்கு பாசம் இருக்குது பார்த்தியா பூமி. தன்னோட அப்பா விட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்து அவர் மேலே கோவத்தில் இருந்த ககன் இப்போ பாரு அவர் உயிருக்கு ஆபத்துன்னு ஓடி போய் காப்பாற்றிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட பூமி சொல்கிறாங்க, அதுதான் அத்தை உங்களோட வளர்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது சாரதா சொல்லுவாங்க, இந்நேரம் கேபி வீட்டுக்கு போயிருப்பார்ல, கேபியை பார்த்ததுமே மீரா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே நம்ம பூமி ரொம்ப எமோஷ்னல் ஆயிடுறாங்க. உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசாத்தை, நீங்கள் உங்கள் வாழ்க்கையவே விட்டு கொடுத்துருக்கீங்க. ஆனால் மீரா அத்தையை உங்களோட எதிரியாக பார்க்காம நீங்கள் அவங்க மேலே இறக்கம் தான் பட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பூமி சாரதா கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இந்த சைடு நம்ம மீரா வந்து கேபி வந்த சந்தோஷத்தில் தலைக்கால் புரியாமல் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தான் சரி வந்து மீரா கிட்ட கேட்பாங்க, என்னம்மா அப்பா இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டதுல இருந்து சந்திரா மாமா ரொம்பவே கவலையில் இருந்தார். ஆனால் இப்போ நம்ம அப்பா உயிரோட வந்து கண் முன்னாடி நிற்கிறாரு, இந்த நேரத்தில் சந்திரா மாமா எங்கே போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு மீரா சொல்லுவாங்க, அவர் இன்னும் ஷாக்ல இருந்து வெளியில் வரலன்னு நினைக்கிறேன். அப்பா இறந்துட்டதான் நினச்சிட்டு மாமா ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருந்தாருடா. ஆனால் இப்போ உயிரோட வந்ததுக்கப்புறம் அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு புரியாமல் தான் அவர் உள்ளே உட்காந்துருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சரி சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்கம்மா. மாமா அப்பா வீட்டுக்கு வந்ததுமே அப்பா கிட்ட எதுக்காக பேசாமல் உள்ளே போயிட்டாரு, அவரோட மூஞ்சே சரியில்லை. எனக்கு என்னமோ அப்பாவுக்கு இந்த மாதிரி ஆனதுக்கு காரணம் ஒருவேளை சந்திர மாமாவாக இருக்கும்போது தான் எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே மீரா சொல்லுவாங்க, இங்கே பாரு சரி, நீ தேவையில்லாததெல்லாம் பேசிகிட்டு இருக்காத, உனக்கு மாமாவை பற்றி நல்லா தெரியல, மாமா அந்த அளவுக்குலாம் மோசமானவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த சைடு நம்ம அப்புறம் வந்து சந்திராவை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன மாமா இந்த விஷயத்துக்கெல்லாம் போயிட்டு நீங்கள் இவ்வளோ கவலைப்பட்டு இருக்கீங்களே, அதான் கேபி வந்து உயிரோட வந்துட்டார்ல, உங்கள் தங்கச்சிக்கும் வாழ்க்கை கிடைச்சிருச்சு, இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வருத்தம் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சந்திரா சொல்லுவாங்க, நீ அப்படிலாம் சொல்லாதா அபூர்வா, கேபியை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. பாரு, நான் செஞ்ச தப்பை மறைச்சி என்னையவே காப்பாற்றி விட்டுருக்கான், இப்படிப்பட்டவனுக்கு போய் நான் துரோகம் பண்ண பார்த்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. சந்திரா கேபிக்கு சாதகமாக பேசுகிறத நினச்சி அபூர்வானால் தாங்கவே முடியல. அப்புறம் ஒரு பக்கம் செம்ம கடுப்பில் இருக்காங்க. இதுக்கப்புறம் கதைக்களத்தை எப்படி கொண்டு போகிறாங்க சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.